ஹலோ ஆல் பிக் பாஸ் 2வது ப்ரமோ. ஆனால் பிக் பாஸை நினச்சி எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரமோ போடணுன்னு இருந்தால் கூட பாரு வாய் திறந்தாதான் ப்ரமோ வரும் போலையே. ஏன்னா அந்தளவுக்கு கண்டென்ட் இல்லாமல் சுற்றிட்டு இருக்காங்க. மண்டே ஆனால் இப்படி தான் இருக்கும். ஸோ ப்ரமோவில் பார்க்கும்போது என்னடா இது பெரிய பயங்கரமான சண்டைன்னு பார்த்தா ரொம்ப சப்பையாக முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு. இவங்களுக்கு கண்டென்ட்டுக்கு பாரு வேணும், ஆனால் அப்ரிசியேஷனும் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு மக்களே. சரி, என்னதான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, கிச்சன் பிரச்சனை தான். கிச்சன் டீமில் இந்த வாரம் எஃப்ஜே, சுபிக்ஷா, ஆதிரை, அரோரா அண்டு திவ்யா இவங்க 5 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஹவுஸ் கிளீனிங் பார்வதி அண்டு சாந்திரா. ஸோ இந்த கிச்சன் டிபார்ட்மெண்ட் எஸ்பெஷலி யாரோ சொல்கிறாங்க, இந்த டைனிங் டேபிள் இருக்கு இல்லையா அவுட் சைடு, அது ஹவுஸ் கிளீனிங் டீம் தான் க்ளீன் பண்ணணுன்னு. அதுக்கு பாரு சொல்கிறாங்க, நீங்கள் வெங்காயம் இருப்பீங்க, பூண்டு இருப்பீங்க, எல்லாமே பண்ணிவிட்டு நாங்கள் வேலைக்கு க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணுமா? உங்கள் டீமில் 5 பேர் இருக்காங்கல்ல, அதில் யாராவது க்ளீன் பண்ண சொல்லுங்கள், நாங்கள் எதுக்கு பண்ணணும், நாங்கள் ஹவுஸ் கிளீனிங் ஹவுஸ் மட்டும்தான் க்ளீன் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ஒரு பெரிய சண்டை மாதிரி ஆகுது. என்னன்னா இல்லை இவ்வளோ நாளாக ஹவுஸ் கிளீனிங் டீம் தான் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு. ஸோ சாந்திரா சொல்கிறாங்க, நைட்டு ஒரு டைம் தான் பண்ணுவோன்னு சொல்லிட்டு பாரும் சாந்திராவும் சேர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் இவ்வளோ நாளாக அப்படி தானே பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன அரோரா கிச்சன் டீம் ஆட உடனே அவங்களுக்கு பொறுப்பு வந்துடுச்சு. அப்போ இவ்வளோ நாளாக சும்மா தட்டை நீட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்கல்ல, சாப்பிட்டு தூங்கிட்டு தானே இருந்தாங்க. அப்போல்லாம் யார் எங்கே க்ளீன் பண்ணுறா, இவங்க ஒரு தடவை கூட வேலை செஞ்சு பார்த்ததே இல்லையே. இப்போ கிச்சன் டீம் ஆன உடனே ஆமாம் நீங்கள் இது க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு 10 வாரத்துக்கு அப்புறமேட்டு இவங்க வேலை சொல்கிறாங்களே. அப்போ இவ்வளோ நாளாக வேலை செஞ்சவங்க என்ன சும்மாவா? பாரு அதே தான் சொல்கிறாங்க, இவ்வளோ வாரமாக ஒரே ஒரு வேலை தான் அந்த கிச்சன் டக்கை நாங்கள் க்ளீன் பண்ணுவோம், அவ்வளோதான், அதுக்கு மேலெலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது ஆதிரை சொல்கிறாங்க, அப்படின்னா நீங்கள் ஹவுஸ் கிளீனிங் எல்லா ரூமும் எல்லா இடமும் டெய்லி பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு 2 பேரை எக்ஸ்ட்ரா தராங்க இல்லையா சப்போர்ட்டுக்கு. வினோத் சொன்னார், உங்களுக்கு ஹவுஸ் கிளீனிங்க்கு யாராவது வேணால் 2 பேரை சப்போர்ட்டுக்கு எடுத்து வாஷ்ரூம் க்ளீன் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களிருந்து ஹெல்ப் கேட்டுக்கலான்னு சொல்கிறாங்க. ஸோ பாரு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போவே நம்ம அந்த கண்டிஷனுக்கு ஓகே சொன்னால் அவ்வளோதான், இவனுங்க ஒவ்வொரு தடையும் பாரு க்ளீன் பண்ணுன்னு சொல்லிட்டு வச்சு செய்வாங்க. அதுவும் இந்த அரோரா சொல்லிலாம் நம்ம கேட்கக்கூடாது கண்டிப்பாக. ஸோ அதனாலே இந்த ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்குது. இதில் பார்வதி மட்டும் இல்லை கத்துறது, எஃப்ஜே கத்துறாங்க, எல்லாருமே தான் பேசிகிட்டு இருக்காங்க. உடனே பார்வதி அந்த 2 வேர்ட்ஸ் தான் நான் பேசுகிறேங்க அமித், நான் பேசுறது கேளு, அந்த ஒரு வேர்டு சொல்கிறதுக்கு தான் சவுண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டாங்க. அதுக்கே ப்ரமோ போட்டாங்க. எப்போ பார்த்தாலும் இவங்களை நெகட்டிவாக காமிக்கிறதுலே குறியாக இருக்காங்க நம்ம பிக் பாஸ் டீம். சரி, கடைசியில் யாருப்பா க்ளீன் பண்ணுறாங்க அந்த டைனிங் டேபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரு தெளிவாக சொல்லிட்டாங்க, நைட்டு டெய்லி நாங்கள் க்ளீன் பண்ணிடுவோம், அவ்வளோதான், வேலைக்கெல்லாம் க்ளீன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டோம். அப்போ ஆதிரை என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ நீங்கள் வீடு டெய்லி நீங்கள் கூட்டணும், பெருக்கணும், எல்லா ரூமும் டெய்லி பண்ணணும்னு சொல்லிட்டு. இது என்ன நியாயம்? அரோரா இருந்தபோது ஒரு நாளைக்கு டீலக்ஸ் ரூம்னா இன்னொரு நாள் பெட்ரூம், இன்னொரு பெட்ரூம் அந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. பாரு இழிச்சுவாயா, அவங்க வந்தால் மட்டும் எல்லா வேலையும் அப்படியே தலையில் எடுத்து வச்சுருவாங்களோ? போன வாரம் ஃபுல்லாக ஜாலியாக தானே ஒப்பிடிச்சிட்டு இருந்தாங்க, எல்லாம் ஆறுக்கு அமர்த்தி தானே எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த வாரம் செய்யட்டுமே என்ன? இப்போ வேலை செய்யறது பிரச்சனை இல்லை பாருக்கு, ஆனால் எல்லாரும் அதே மாதிரி பண்ணணும் இல்லையா? ஒரு டீம் நல்லா ஜாலியாக இருப்பாங்க, இன்னொரு டீம் வேலை செய்வாங்களா? அது என்ன நியாயம்? அவ்வளோதான். ஸோ இந்த பிரச்சனை அதோட முடிஞ்சிச்சு. கடைசியில் வினோத் பாரு தான் சொல்லிட்டு இருந்தாங்க, சைலண்டாக இருன்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் பாரு சொன்னாங்க, என்னைய மட்டும் சொல்கிறியே, அவங்கெல்லாம் பேசுகிறாங்கல்ல, அப்போ கூட அரோரா பேசிகிட்டு இருந்தாங்க, எஃப்ஜே பேசிகிட்டு இருந்தாங்க, கத்துறாங்க. ஸோ என்னை மட்டும் நீ நோட் பண்ணி சொல்லிடான்னு சொல்லிட்டு வினோத் கிட்ட சொல்கிறாங்க. ஸோ வினோத் கடைசியில் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ கொடுத்த ரோல்ஸ்லாம் பண்ணுங்கள், ஒரு தடவை நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள், மீதி ஏதாவது தப்பு இருந்தால் நானே சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த சண்டே முடிச்சு வச்சுட்டாங்க. அவ்வளோதான் மக்களே.